சொல்கிறார். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள் பதவி ஆசைக்காக இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்று. யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்த, என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன 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 சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குறேன். வாங்கிட்டு உடனே வீட்டுல கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வராரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் பேசுறேன். என்ன பார்த்து நல்ல பதவியை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்ன வாங்கினா என்னமோ பேசுறாரு, ஒன்னும் புரியல விட்டேன். நான் 5 வருஷமா கண்டுக்கல, இப்பதான் போன் பண்ணிக்கலன்னு கேட்டேன். இல்ல எல்லாம் நல்லபடியா போகுது, எல்லாம் நல்லா பாத்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. நாங்க தோல்வி இதுல அந்த சங்கடத்துல விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில தான் இதனுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில எங்களுக்கு செய்தி வருகிறது, பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியில இருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில பங்கெடுக்கல, அவங்க வெளியில இருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம்.